Hello friends, welcome to Mithuntips. Snacks அப்படினாலே எப்போதும் ஒரே மாதிரியான பஜ்ஜி போண்டா செய்யாம கொஞ்சம் வித்தியாசமா ஒரு கப் ரவை அது கூட உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக் தான் இன்னைக்கு செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணலனா மறக்காம கீழ இருக்க ரெட் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு முக்கியமான 2 இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரோஸ்டட் ரவா, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு. ஸோ முதல்ல அந்த ரவாவை வந்துட்டு நல்லா வேக வைக்கணும். அதுக்காக நம்ம எந்த கப்பில் வந்துட்டு அதை எடுக்கிறோமோ, அதாவது ரவையை எடுக்கிறோமோ அதே கப்பில் தண்ணியும் எடுத்துக்கலாம். நான் 1/2 கப் ரவை எடுத்துருக்கேன். ஸோ 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா முதல்ல கொதிக்க வச்சிடலாம். அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நார்மலாக என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்திக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ரவை கட்டி விழுகாமல் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா தண்ணி வந்துட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரோஸ்டட் ரவா வச்சுருக்கோம். அது 1/2 கப் அளவுக்கு இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரவையை கொட்டலாம். அப்படியே அடுப்பு ஆனில் இருக்கும்போது சேர்த்திடாதீங்க. மறக்காமல் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரவை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம இதில் எண்ணெய் சேர்த்து இருக்கிறதுனால இதில் கட்டி எதுவும் விழுகாது. ஆனால் பார்க்குறதுக்கு கட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக தான் இருக்கும். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம் இல்லையா, 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 1/2 கப் ரவை, அதுக்கு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இதுலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதை நல்லா மாவு மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சுருக்குறோம். அந்த வெள்ளை ரவை பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே வச்சிடணும் இல்லையா. அது நல்லா இப்போ பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்குது. பெரிய கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கூட இதை சேர்த்திடலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இது கூட நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்திக்க போகிறோம். ஸோ நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்திக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் நான் நல்லா பொடியாக நறுக்கி இருக்கிறேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்திடலாம். நம்ம ஏற்கனவே ரவைக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கோம். உருளைக்கிழங்குக்கும் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ மறுபடியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். அதாவது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு பொரிச்சு எடுக்கும்போது உப்பு சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு பக்குவத்தில் நல்லா பிணைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது இந்த சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரவையில் எண்ணெய் சேர்த்திருந்ததுனால நம்ம கையில் கொஞ்சம் கூட இந்த மாவு ஒட்டலை. மறக்காமல் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு எப்படி உருட்டுவோம் அந்த மாதிரி கொஞ்சமாக உருட்டி எடுத்துக்கோங்க, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு. அடுத்தது ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் இந்த மாதிரி வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. ஏதாவது போர்டோ அல்லது ஏதாவது பிளேட்டோ இருந்தால் கூட அதை திருப்பி போட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. கொஞ்சம் தின்னாக வரணும். அது வரைக்கும் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு நம்ம சுண்டு விரல் அளவு இருக்கிற மாதிரி
நல்லா வந்துட்டு உருட்டிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு எல்லா ஷேப்லேயும் செய்ய போகிறேன். நீங்கள் அப்படியே கூட அதை கட் பண்ணிவிட்டு அப்படியே கூட எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி சர்க்குலாக ஒரு மாதிரி, அதுக்கப்புறம் ஸ்கொயர், இந்த மாதிரி எல்லா ஷேப்லேயும் செய்ய போகிறேன். ஏன்னா வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான ஷேப்ஸில் வந்துட்டு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் செஞ்சு பொரிச்சு எடுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஷேப்ஸ் ஏதாவது செய்யும்போது உங்கள் கையில் ஒரு வேளை மாவு ஒட்டுது அப்படிங்கும்போது கொஞ்சமாக எண்ணெய் வந்து கையில் தடவிட்டு அதுக்கப்புறமா இப்படி செய்யுங்க. கொஞ்சம் கூட வந்துட்டு அப்புறம் மாவு ஒட்டாது. நான் இருக்கிற எல்லா மாவுலேயும் விதவிதமான ஷேப்ஸில் வந்துட்டு செஞ்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் ஈவனாக எல்லாமே ஒரே மாதிரியான ஷேப்பில் கூட செஞ்சுக்கலாம், உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி. முக்கியமாக குட்டீஸ் இருக்க வீட்டில் இந்த மாதிரி வந்து விதவிதமான ஷேப்பில் செய்யும்போது அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவையும் வந்துட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அப்பப்போ திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒரே பக்கமாக வந்துச்சுன்னா ஒரு பக்கம் மட்டும் நல்லா வந்து செவந்திருக்கும், இன்னொரு பக்கம் வேகாமையே இருக்கும். ஸோ அப்படியே திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுங்க. நிறைய சேர்த்து போடும்போது உங்களுக்கு ஒன்றோடு ஒன்று நல்லா ஒட்டிடும். அதனால் கொஞ்சம் அளவளவாக சேர்த்து போட்டு நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது ஃப்ளேவர் வேணும், மல்லித்தலைக்கு பதிலாக நம்ம புதினா கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் புளிப்பாக வேணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பப்பட்ட ஃப்ளேவர் வேணுமோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவ்வளோதான். நல்லா கொதி அடங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்நாக் வந்து எடுத்து இன்னொரு பிளேட்டில் செப்பரேட்டாக வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையுமே வந்து நம்ம பொரித்து எடுத்துடலாம். அடுத்து எண்ணெய் ரொம்ப சூடாயிருச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த ஷேப்ஸ் எல்லாம் போடும்போது ஒரு வேளை வந்து உடஞ்சி போயிடலாம். அதுக்காக நீங்கள் ஒரு ஸ்பூன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அழகாக ஸ்பூனில் எடுத்து எண்ணெய்க்குள்ளே வைக்கும்போது இந்த ஷேப்ஸ் எதுவுமே மாறாமல் அப்படியே பொரிஞ்சு வரும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு பொரித்து எடுத்தாச்சு. ரொம்ப கம்மியான டைம் தான் தேவைப்படும். இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். நீங்கள் சில்லி பவுட்ரு கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா மிளகாயே அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கும்போதே நல்லா கிறிஸ்பியாக தெரியுது பாருங்கள். ரவை சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக அது வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு ஏதாவது சாஸ் வந்து வச்சுட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த ஷேப்ஸ் எல்லாம் வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.